நவ கிரகங்கள்ல ரொம்ப இளமையான கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்டு வலம் வரக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தனிமரமா நிக்கிறீங்க. தலை பார்த்திருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரங்கள செப்டம்பர் 10க்கு பிறகு நிகழக்கூடிய அதிசயம் அலட்சியப்படுத்தாம பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவிழ்க்கவே முடியாத கஷ்டங்களை தரக்கூடிய சூழ்ச்சி முடிச்சுகளை அவிழ்க்க இந்த பதிவு உங்களுக்கு பலன் கொடுக்கும். மிதுன ராசி பொதுவா புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க. மிதுன ராசியா இருக்கட்டும், மிதுன லக்னமா இருக்கட்டும், மற்றவங்க வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க. சத்தியம்ங்க. ஏன்னா மற்றவங்க உங்களை பார்க்குற விதத்துல உங்களுடைய படைப்பாற்றல் வெளிப்படுது. எப்பா சாமி, இவங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தியில 1% நமக்கு இருந்தா நம்ம எங்கேயோ போயிடுவோமே அப்படின்னு மற்றவங்கள பார்த்து வியந்துதான் இருக்காங்க. ஆனா நம்முடைய புத்தியை நமக்காக நம்ம தான் பயன்படுத்துறது இல்லையே. ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையுடைய சூட்சுமத்தை சொல்ல போறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது. ஸோ இது ஆன்மீகத்திற்கும் உங்களுடைய அறிவாற்றலுக்கும் பொருந்தக்கூடிய பதிவா கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல பதிவை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பு இருக்கக்கூடிய நவ கிரகங்களை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க. உங்களால முடிஞ்சா திருப்பி சொல்லுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா நவ கிரகங்களையும் வசியம் செய்யக்கூடியது தான் இந்த மந்திரம். ஓம் சூர்யாய போற்றி, சந்திரனாய போற்றி, அங்காரகனாய போற்றி, புதனாய போற்றி, குருவாய போற்றி, சுக்கிரனாய போற்றி, சனீஸ்வராய போற்றி, ராகுவாய போற்றி, கேதுவாய போற்றி. இதோட உடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள், அந்த தெய்வங்களுடைய பெயர் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னுடைய இஷ்ட தெய்வமாக ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. அதாவது எக்ஸாம்பிளுக்கு உடைய குலதெய்வத்துடைய பெயர் முருகப்பெருமான் அப்படின்னாக்க ஓம்ங்கிறத முன்னாடியும் போற்றி அப்படிங்கிற தெய்வத்துடைய பெயருக்கு பின்னாடியும் சேர்த்து ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி நான் சொன்னது போலவே நீங்க ஒரு குலதெய்வத்துக்கு பின்னாடியும் ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு பின்னாடியும் ஓம் போற்றி சேர்த்து சொல்லுங்க. இது இன்னைக்கு இந்த பதிவு பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல மட்டும் கிடையாது. எந்த ஒரு நல்ல கருத்தை நீங்க தொடங்குறதாலும் சரி, ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீங்க அதோட நிறுத்தணும், இல்ல ஒரு கஷ்டத்தை முடிக்கிறதுக்கான தீர்வை தேடி போறீங்க அப்படின்னாலையும் சரி, எல்லாத்தையும் விடுங்க. அனுதினமும் வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறீங்க ஒரு வேலை காரணமா, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், நாங்களாம் வெளியில போலாமா, வீட்டில் தான் இருக்கோம். அப்படியா? தினமும் காலையில எழுந்துச்சு நம்ம படிக்க விட்டு எழுந்துட்டு குளிச்சு முடிச்சு இல்லை ஒரு முகமாவது கழுவிட்டு தெய்வத்தை நினைப்போம் இல்லையா, அந்த சமயத்தை இந்த மந்திரத்தை சொல்லி உங்க வேலையை தொடங்க. எதுவா இருக்கட்டும் சிறப்பா இருக்கும். இதுவே நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபார தலங்கள்ல, உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு, அதாவது ஆத்மார்த்தமா உங்க மனசார இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நவ கிரகங்களுடைய கருணை அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இது உண்மை. நம்பிக்கையோட எதை செய்தாலும் தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் நமக்கு துணவருங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எந்த சாமியை கும்பிட்டாலும் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேதுமா, நல்லா இருக்கிறவங்க தான் நல்லா இருக்காங்க. இப்ப சொல்றீங்க இல்லையா, இந்த புலம்பல் கூட இருக்கக்கூடாது. கண்டிப்பா நான் நல்லா இருப்பேன், எனக்கு தெய்வம் வழிகாட்டும். இப்ப நான் கஷ்டப்படுறேன்னா இது ஒரு நிமிஷம்தான். கடவுள் நினைச்சா இப்ப ஏற்பட்ட கஷ்டத்தையும் ஒரு நொடியில போக்கிடுவார். ஸோ தெய்வம் எனக்கு துணை வரும். அதுக்கான முயற்சி நான் செய்யறேன். இந்த பிரச்சனை எனக்கு தீரணும், அதுக்கான முயற்சி நான் செய்ய போறேன். கடவுளே எனக்கு துணைவா, எனக்கு ஏதாவது ஒரு வகையில வழிகாட்டு. இது மட்டும்தான் உங்க வேண்டுதலா இருக்கணும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், பொருளாதார ரீதியா, வாழ்க்கை ரீதியா, குடும்ப ரீதியா, என்ன வேணா இருக்கட்டும், எதுல நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்க ஜெயிப்பீங்கிற நம்பிக்கையோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்துட்டு தொடங்கி பாருங்க. அது சத்தியமா சொல்றேன், தடுமாற்றத்துக்கே போனாலும் இடமாற்றமாகி போனாலும் அது உங்களுக்கு கை கொடுக்காம விடாது. ஸோ மனசார நீங்க எல்லாரும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நவகிரகங்களையும் வழிபாடு செஞ்சாச்சா? சரி, இப்போ பதிவுக்கு வருவோம். மிதுன ராசிக்காரங்க அறிவாளிங்க, புத்திசாலிங்க, அது இதுன்னு சொன்னோம். உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையின் ரகசியம் சொல்லட்டுமா? ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயதில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, பள்ளி பருவத்துல கல்லூரி நாட்கள்ல மற்றவங்க உங்களை மட்டம் தட்டியிருப்பாங்க. ஆனா இப்போ
படிச்சு முடிச்ச பின்னாடி சாதனை படிக்கூடிய அளவுக்கு மத்தவங்க, அட இவனா இப்படியா படிக்கிற காலத்துல இவன் இப்படி இல்லவே இல்லையே, இவன் இப்படி இல்லவே இல்லையே, கடைசியில நம்ம நல்லா இருப்போம்னு நினைச்சா இவன் சிறப்பா இருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நாளாவது அவங்க கண்ணு முட்டையை வெளியே வர வச்சிருப்பீங்க. உலகத்துடைய போக்கையே மாற்றக்கூடிய அறிவாளிகள், புத்திசாலிகள், கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாரும் பெரும்பாலும் மிதுனராசியில் பிறந்தவங்க தான். மிதுனராசி யாராவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல இருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப முடியாத நிலைமையில, அட குப்பை பொறுக்கிறேம்மா நான் எனக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, ஏதாவது ஒரு நிலையில ரொம்ப கீழே இருக்கேன்னு நினைச்சாலும் சரி, சத்தியம் பண்ணி சொல்றேங்க, ஒரு நாள், ரொம்ப நாள்லாம் கிடையாது, கூடிய விரைவில் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இது வந்து சத்தியம். ஏன் சொல்றேனாக்கா, மிதுனத்துல பிறந்தவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வை எட்டாமல் சரிந்ததா சரித்திரமே கிடையாது. சரியா? இதே போல மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் எதுவும் இருக்காது. ஆனா பேக்ரவுண்டை உருவாக்கக்கூடியது இந்த மிதுனராசியில பிறந்தவங்க. மறண்டு போகக்கூடிய அளவுக்கு. ஒரு சமீப காலத்துல ஒரு பதிவு படிச்சேன். உங்களுடைய குடும்பத்துல உன் பேரை கேட்டா மத்தவங்க ஒரு எட்டு பின்னாடி தள்ளி நிக்கணும். அது பயத்தாலையும் இருக்கணும், பணத்தாலையும் இருக்கணும், உடைய அதிகார தோரணையாலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்குறதுக்கும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் தகுதியானவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க. கேட்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கா? உங்களை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து உங்களால என்ன செய்ய முடியுங்கிற ஒரு புரிதல் இருக்கும். அதே போல மிதுனராசி நான் சொல்றேன், சாதாரண ஒரு நிலையில இருப்பாங்க. ஒரு 100 ரூபா 200 ரூபா கூலி வேலை கூட போகட்டுமே, இல்லை பெரிய அரசியல்வாதியா கூட இருக்கட்டுமே, இவங்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? புத்தி சும்மாவே இருக்காது. ஒரு சின்ன ஒரு துண்டு பேர் ஒரு ஒரு ஏதோ ஒரு வடையோ ஒரு போண்டாவோ ஏதோ வாங்கி சாப்பிட்ற கடையில இருந்தா கூட சரி, ஒரு பேப்பர் கையில் கிடைச்சா அதை படிக்காம விட மாட்டேன். அது என்ன ஏதுங்கிறத ஆராயமா விட மாட்டேங்க. ஸோ அமெரிக்க அதிபர்ல இருந்து நம்ம வீட்டு அடுப்புங்கிற வரைக்கும் எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இயல்பாவே இருக்கும். உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா விஷயங்கள்லையுமே இரட்டை சிந்தனை மனநிலை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது இவங்களுடைய பலவீனம் கூட வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுதல ரொம்ப பக்குவசாலிங்க. ஒருத்தவங்க வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்து இவங்ககிட்ட புலம்புறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. அந்த பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் நடந்திருந்தா அது எப்படி இவங்க சரி கட்டி இருப்பாங்களோ அப்படி சொல்லுவாங்க. ஆனா அதை பத்தின வந்து ஒரு கற்பனை அறிவு தான் இவங்க கிட்ட இருக்கும். இப்படி செஞ்சு பாரு, அது வேலை செய்யும், கரெக்டா இவங்க சொன்னது அங்க நடந்திருக்கும். இப்போ இவங்களை சார்ந்தது பார்த்தீங்கன்னா பெரிய நட்பு கூட்டம், உறவுக்காரங்க எல்லாரும் இவங்க பின்னாடி எப்படி சுத்துவாங்க, கூட்டமா இருப்பாங்க. காரணம், நம்ம தான் வேலை போல போட்டு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமா சீராட்டி தாளாட்டி பாராட்டின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பெரிய லெவலில் நிறுத்துற வரைக்கும் விடுறதில்ல. இல்லை, அதனால நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ என்னம்மா சொல்ல வர, நாங்கள் அப்போ வந்து வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்கேன்னு சொல்ல வரியா? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சத்தியமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலைனாக்கா இல்லாதவங்களுக்கு பல வேலைங்கிற மாதிரி மிதுன ராசிகளுக்கு பலாயிரம் பிரச்சனை, பலாயிரம் வேதனை. ஏன்னா மற்றவங்களுடைய பிரச்சனையும் தான் பிரச்சனையும் நினைக்கிறதுல முதன்மையான ராசி மிதுன ராசி. இப்ப நீ என்ன பதிவை சொல்ல வந்து இப்ப என்ன பேசிட்டு இருக்க, எங்களை அப்படியே குத்தி காட்டிட்டு இருக்கியா? அப்படி இல்லைங்க, இவ்வளோ புத்திசாலிங்க, கொஞ்சம் உங்களுக்காக யோசிக்கலாமே, நம்மளும் ஒரு தொழிலை பண்ணலாமே, நம்மளும் உத்தியோகத்துல இருக்கலாமே, மற்றவங்களை படிச்சா இப்படி வேலை வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு நீங்க வழிகாட்டி பல பேர் இன்னைக்கு வந்து உயர்வான நிலையில இருக்காங்க. அதுல ஒரு படியாவது நம்ம மேலே வரணும் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்றேன். அதே போல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. ஆனா இவங்களால மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. இதெல்லாம் உண்மைன்னு என்னைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க மேல வர முடியுங்கிறதையும் நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். இதுல நினைச்சது எல்லாத்தையுமே செய்வாங்க. எல்லாரையும் அரவணைத்து மேல கொண்டு வர நினைக்கிறவங்க இவங்க தான். நான் எந்த காலத்திலயும் யாரையுமே காலை வாரி விட நினைக்க மாட்டீங்க. முதன் ஆதிக்கத்துல பிறந்த நீங்க புத்தகம், அறிவின் மூலம் விருந்தளிக்கக்கூடிய ஆலோசனை வழங்கும் தொழில் உங்களுக்கு வந்து ஏத்தாது. பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், இதெல்லாம் இந்த ராசியில பிறந்தவங்க இருப்பீங்க. இப்ப நான் சொல்றது என்ன, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, மற்றவங்க வாழ்க்கை சரி பண்றது, அதையும் ஒரு தொழிலா பண்ணுங்க, சிறப்பா வந்துட்டு போங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 33 வயசுக்கு மேல படிப்படியா நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். பச்சை நிறத்துல ஒரு மரகத கல் வச்சு ஒரு மோதிரம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்றத்தையும் திருப்பதி வெங்கடாச்சலபதி. புதன்கிழமைனா நாமத்தை போட்டுக்கோங்க, சனிக்கிழமைனா நாமத்தை போடுங்க. கோவிந்தா 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 இப்படி சொல்றதுனால ஒன்றும் நம்ம குறைஞ்சு போட மாட்டோமே. அனுதினமும் சொல்றது மிதுனத்திற்கு சிறப்பு.
உங்களுக்கு இந்த வழிபாடு பெருமாளுடைய துணைய தினமும் நீங்க கெட்டியா பிடிச்சிட்டீங்கனாக்க, உங்களுக்கு யாராவது நாமம் போட நெனச்சா கூட, அழகா அவங்களுக்கு நம்ம நாமத்த போட்டுடலாம். கெட்டத விலக்கி வச்சுட்டு, நல்லத மட்டுமே துணையா தேட முடியும். அதுக்கான வாய்ப்ப நம்முடைய பெருமாள் உங்களுக்கு பல விதங்கள்ல காட்டிக் குடுத்துருவாரு. சூழ்ச்சிகள அழகா அவிழ்க்கிறதுக்கான வழியும் காட்டிடுவார். சரி. இது நீங்க யாரு? உங்களுடைய அதிபதி யாரு? உங்களுடைய குணம் என்ன? உங்களுக்கு எந்த தெய்வம் துணையானது? இத தெளிவுபடுத்திட்டேனா? இப்போ நிஜமாவே நான் இது மிதுன ராசிக்கு தான் பலன் சொல்றேனா? இல்ல வாய்க்கு வந்தது உளறனான்னு நெனைப்பீங்க இல்லையா? அத தெளிவுபடுத்திடலாமா? உங்கள பொறுத்தவரைக்கும். அதிபதி வித்தை, கல்வி, கேள்வி, விவேகம், கலை இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். ராஜோகுணம் கொண்டவனான புதன் பகவான். காலபுருஷனுக்கு அங்க அமைப்புல தோல் பாகத்தை குறிக்கூடியவர் தான் மிதுன ராசி. இது முதல் உபய ராசியும் கூட. மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரத்தில் கூடிய எல்லா நட்சத்திரங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் கூடிய முதல் 3 பாதங்கள் உங்கள்ல அடக்கம். மிதுன ராசியில பிறந்தவங்க மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இது மட்டும்தான் உங்களுக்கு நட்பு கிரகம். மற்றது எல்லாமே பகை கிரகம். நீங்க நட்பு வச்சுக்கிறதாலும் சரி, தொழில் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதாலும் சரி, இந்த மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இத தேடுங்க. சிறப்பு. ஒருவேளை இதை தாண்டி மற்ற ராசிகள் இருக்குன்னாக்க உஷாரா இருங்க. உங்களுடைய உடல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தி தான் சொல்றேன்னு சொன்ன இல்லையா, அழகான கண்ணுக்கு சொந்தக்காரங்க. மீன் மாதிரி கண்ணு இருக்கும். கண்ணே பேசுங்க. கண்களாலேயே கதை பேசக்கூடியவங்க. உயரமான உடல் அமைப்பு இருக்கும். ஒல்லியான திகம் இருக்கும். சுறுசுறுப்பா சுத்திட்டு வருவீங்க. பரந்த நெற்றியும் மற்றவங்கள வசீகரிக்கக்கூடிய இனிமையான தன்மை கொண்டவங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு தெளிவு வரும். பார்த்தாவே ஒரு மாதிரி என்ன அழகு அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னும் ஒரு முறை பார்க்கலாமே அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு நிலா மாதிரியான முகம். ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு தான் தெரியும், அடிக்கடி குழப்பத்துக்கு போயிடும். நீண்ட ஆயுள் இருக்கு. அதாவது 80 வயசு வரைக்கும் குறைவில்லாம வாழ்வீங்க. ஓகேவா? ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. எப்பவுமே சோம்பல் காலத்தை கழிக்க மாட்டீங்க. நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி குணத்தை மாத்திக்கிறதும் நீங்க. உங்ககிட்ட பழகிறவங்களுக்கு உங்களுடைய இயல்பை புரிஞ்சுக்கிறது குழப்பம்தான். எந்த விதமான கடினமான வேலையுமே பொறுப்போட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. ஆனா எந்த கடினமான வேலையும் எங்களுக்காக நான் செஞ்சுக்க மாட்டோம். அதுவும் உண்மை. சரிங்களா? அதே மாதிரி மற்றவங்கள ஈஸியா நம்ப மாட்டீங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியா கத்துப்பீங்க. சட்டுன்னு கத்துப்பீங்க. கோமாளி மாதிரி ஏமாளி மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம உஷாரான ஆளுங்கிறது நமக்கு மட்டும் தெரியும். எல்லார்கிட்டயுமே நயமா நம்பும்படி பேசி உங்களுடைய காரியங்களே சாதிச்சுப்பீங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட எவ்வளவு எளிதில் நட்பு வச்சுக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா நட்பு கொண்டாடுவீங்க. அதே போல எவ்வளவு ஈஸியா பழகுறீங்களோ அதே வேகத்துல துண்டிக்கிறதுக்கும் தயங்க மாட்டீங்க. உண்மை நேர்மை இருந்துச்சாக்கா தொடரும். கொஞ்சமா அப்படி இப்படி இருந்துனாக்கா போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடுவீங்க. அதிகமா சந்தோஷப்படுத்துவீங்க. கிண்டல் பண்றதில்ல, கேலி பண்றதில்ல, இதெல்லாம் பார்த்தினாக்கா கில்லாடிங்க. பல்வேறு மனப்பான்மை கொண்டவர்களுடைய கூட்டத்துல கூட மற்றவங்க எல்லாரும் ரசிக்கும்படியா ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா நீங்க இருப்பீங்க. சமூக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈடுபாடு இருக்கும். கலை இசைத்துறைகள்ல சிறந்து விளங்குவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கும் அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காலுக்கு அதிர்ஷ்டசாலியாவே நீங்க வளம் வரீங்க. உங்களுக்கு வாய்க்கூடிய வாழ்க்கை துணை அழகுலயும் சரி, அந்தஸ்துலயும் சரி உயர்வான நிலையில இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தோன்றும். ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரியே மறைஞ்சு போயிடும். உள்ள என்னதான் பிரச்சனையே இருந்தா கூட வெளியில பாத்தீங்கன்னா ஒத்துமையா தான் இருப்பீங்க. சிற்றின்பத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறவங்க தேவையற்ற தொடர்புகள் இருக்கும். அது கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில பிறந்தவங்க ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதுல அதிக பிரியம் உள்ளவங்க. சுகவாசிகள்னே சொல்லலாம். வீடு மனை வசதிகளும் வண்டி வாகன வசதிகளும் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அமையும். பணவர்கள் தாராளமா இருக்கும். வாழ்க்கை வசதிகளுக்காக விலை உயர்ந்த நவீன பொருட்களையும் ஆடை அணிகளையும் விரும்பி வாங்குவீங்க. இதுல வாழ்க்கை வசதியை அதிகப்படுத்துவதற்காக கடன் வாங்கறதுமே தயங்க மாட்டீங்க. ஆனா நிறைய கடனும் அதுக்கான வட்டியும் செலுத்த வேண்டிய நிலையில பாதிப்பு பெருசாயிடும். இதனால வம்பு பிரச்சனை சந்தித்தாலும் எதை பத்தியும் கவலையும் பட மாட்டீங்க. என்னம்மா சொல்ல வர? ரொம்ப ஆடம்பரத்தை விரும்புறீங்க. ஆனா கையில இருந்தா பண்ணுங்க. இல்லாட்டி சைலண்டா இருக்கிறது சிறப்பு. கடன் வாங்கி பண்றது இதெல்லாம் உஷாரா இருந்துக்கோங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல. வசதி வாய்ப்புங்கிறது இவங்களுக்காக மட்டும் இவங்க பண்ணிக்கிறது கிடையாது. ஒட்டுமொத்தமா இவங்க ஒரு இடத்துல கடன் வாங்குறாங்க அப்படின்னாவே அது மத்தவங்களுடைய வசதி வாய்ப்புக்காக தான் இருக்கும். தன்னை சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் உயர்வா பேசணும்.
அது மிதுன ராசி பெரும்பாலும் புகழுக்கு அடிமையாகுவீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டா போதும். ஐஸ் கட்டிய வெயில்ல வச்சு உருகுற மாதிரி உருகிருவீங்க. நல்லா இருப்பான். அதாவது நீங்க நல்லவங்கன்னு சொன்னவன் ரொம்ப வசதி வாய்ப்போட இருப்பான். இருந்தாலும் ஏதாவது குடுக்கணுமேன்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அள்ளி குடுக்குறதுல வள்ளல்கள். மனசு தாங்க கடவுள். மனசுக்காக ஏங்குறவங்க தான் நம்ம மிதுனம். அந்த மனச வச்சு பல பேர் பல விதங்கள்ல நம்மள துவம்சம் பண்ணியிருப்பாங்க. சிக்கலா கூட்டிட்டு போ. பிரச்சனை மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. பண பிரச்சனையா ஐனா கூட்டிட்டு போய் கடன் வாங்க வச்சு பிரச்சனை மாட்ட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. சொந்த பந்தங்களா கூட்டு போய் நல்லா வேலை வாங்குவாங்க. கடைசியில பார்த்தாக்க ஒதுங்கி நில் அப்படின்னிடுவாங்க. நெறைய அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, அல்லோலப்பட்டு இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை, "அ உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க வந்தா நல்லது" அப்படின்ட்டா போதும். அவன் பண்ண எல்லாத்தையும் மறந்து திருப்புன்னு போய் அசிங்கப்படுறது, அவமானப்படுறது நம்ம தான். உங்கள பொறுத்தவரைக்கும் புத்திர பாக்கியம், பிள்ளைகளால வீண் தொல்ல, கடன், வம்பு, வழக்கு ஏற்படும். அதே மாரி புத்திர பாக்கியத்துல கொஞ்சம் தாமதம் வருங்க. அவசரமா முடிவெடுப்பீங்க. உற்றார் உறவுக்காரங்க மற்றும் பெற்ற பிள்ளைகள் ஆதரவை கூட இழக்கிறதுக்கு இந்த அவசர முடிவு காரணம் வந்து நிக்கும். அதனால ரொம்ப பொறுமையா கையாளணும். மிதுனராசிய பொறுத்தவரைக்கும். மத்தவங்ககிட்ட பேசுறப்பமே பேச்சுல நிதானத்த கடைப்பிடிக்கணும். உறவுகள தக்க வச்சுக்கணும் அப்படின்னாக்க, ரொம்ப நீங்க இந்த உறவாட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதேபோல வயதான காலங்கள்ல பிள்ளையுடைய கருத்து வேறுபாடு காரணமா அவங்கள பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அதுக்கெல்லாம் அமைப்பு வந்து புத்திர பாக்கியத்துல கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் எந்த தொழில எடுத்தாலும் சரி, நீதியும் நேர்மையும் செயல்படுத்தி லாபத்தை அடைவீங்க. பேங்க்கு, வட்டி கடை, நகை வியாபாரம், ஆசிரியர் பணி, வக்கீல் பணி, அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் இந்த மாரியான தொழில்கள்ல மிதுன ராசி ரொம்ப நல்லா பிரகாசிப்பீங்க. இது சம்மந்தப்பட்ட தொழில்களுமே உங்களுக்கு சிறப்பு தான். அதேபோல கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட், பால், நெய், வெண்ணெய், ஏற்றுமதி இந்த மாரியான விஷயங்களுமே லாபம் கிடைக்கும். மத்தவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியதுல திறமை வாய்ந்தவங்க நீங்க. அதே தொழில எடுத்துக்கிட்டா கூட சிறப்பு தான். ஒருவேளை அரசாங்க உத்தியோகத்திலே இருக்கீங்க. பெரிய பெரிய அதிகாரத்திலே இருந்தா கூட, அடிஷனலா ஏதாவது உபத்தொழில் செய்யலாமான்னு யோசிப்பீங்க. அதாவது ஒரே கல்ல 2 மாங்கா அடிக்கிறதுல வல்லவர்கள். விவசாயத்திலுமே ஈடுபாடு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கடினமா உழைப்பின்றி நாசுக்கான வேலைய தேர்ந்தெடுப்பீங்க. கணக்கு, கம்ப்யூட்டர், விஞ்ஞானம், ஆராய்ச்சி, கதை, வசனம் இந்த மாரியான விஷயங்கள்ல திறமைசாலிங்க. அது உங்களுக்கு பளிச்சிடும். வெளி வட்டாரங்கள்ல உடைய பேச்சு திறமையால எதையுமே சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. எந்த தொழிலுமே உங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாத தான் இருக்கும். உணவு வகையில பொறுத்தவரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் உஷ்ண உணவு சம்மந்தப்பட்ட உணவு தவிர்த்துக்கோங்க. காரசாரமா சாப்பிடுறது, இந்த அசைவ உணவுகள்லாம் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு பாதிப்பு தான். முடிஞ்ச வரைக்கும் பாலு, தயிரு, நெய், வெண்ணெய், பசலைக்கீரை, தக்காளி, அவரை, தர்பூசணி, முட்டை, பழ வகைகள், வாழைப்பூ இந்த மாரி உணவுப் பொருட்கள உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள பொறுத்தவரைக்கும் ராசிய வச்சு சொல்றேங்க. எப்பவும் வந்து பாத்துருக்க எல்லார் கூடயும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைப்பீங்க. எல்லாருமே நம்மள சுத்தி இருக்கவங்கள சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்க. எப்பவுமே கஷ்டத்த பார்த்து பயப்படவே மாட்டீங்க. சவாலான விஷயங்கள செய்யறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அலாதி பிரியம்னு சொல்லலாம். பாக்கியாதிபதி சனி இளமையின் பிற்பகுதியிலயும் சரி, முதுமையுடைய ஆரம்பத்திலயும் சரி தொடுவதனால மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. இதுல உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசி சின்னம் என்னங்க? கதை ஏந்திய ஆணும், வீணை ஏந்திய பெண்ணும். பெண்மையும் ஆண்மையும் சம அளவுல இருக்கக்கூடிய ராசி. சரிங்களா? ராசிப்படி மிதுனத்துல பொறந்தவங்களுக்கு செவ்வாய், ராகு, குரு. இவங்க முறையே மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள் வாயிலாக ராசிக்கு அனுகூலம் செய்வாங்க. அதாவது செவ்வாய், ராகு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு எப்பவுமே ஒரு கண்ணோட்டம் என்ன இருக்கும்? தப்பான ஆளுங்க. இவங்கள வந்தா வந்துட்டு நமக்கு கஷ்டம் வரும்னு நினைக்கிறோம். ஆனா இவங்களே உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஒரு வகையில சம்மந்தப்பட்டவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூலம் செய்வாங்க. இவங்கள பத்தி பயப்பட வேணாம். ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் மிதுனத்துல பொறந்தவங்களுக்கு சுக்கிரனும், சனியும் பலம் பொருந்தி இருந்துட்டா, தொழில்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. சமுதாயத்துல பேரும் புகழும் அங்கீகாரத்தோட வலம் வர முடியும். அதுவே புத சேஷ்திரமாக இருப்பதால, எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்வதுல, வாத பிரதிவாதங்கள்லயுமே திறமை இருக்கும். புதிய பொருள் மீது, புதிய தொழில் மீது அதீத ஈர்ப்பு வரும். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுல பல வழிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய துணிவு இந்த ராசிக்காருக்கு மட்டும்தான் இருக்கு. பல கண்டுபிடிப்புகளை ஒண்ணு சேர்த்து தனது லாபத்தை பெருக்க முற்படுவதும் உண்டு. வியாபார நோக்கத்தோட தான் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவுதான். ஆனா சொந்த பந்தத்துடைய கூட்டமும் நட்பு கூட்டமும் பெருசுதாங்க. ஆனா நெருங்கியன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அலசி ஆராய்ந்து நெருக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க. சனி, புதன், கேது, சுக்கிரன் தசை படிப்படியாக செயல்படும். இப்ப சனி பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியா வராரு. உடைய இளமை காலத்துல கடைசியிலையும் முதுமையுடைய ஆரம்பத்தையும் தொடர்றதுனால மகிழ்ச்சி குறைவு இருக்காது. முதுமைய முழுமையா வியாபத்திருக்கிறதுனால, லக்னாதிபதியாவும் இருக்கிறதுனால முதுமை துயர் தொடாமல் சென்று விடும்.
ஒரு சிலர் சொல்லுவாங்க வயசான காலத்துல இப்படி கஷ்டப்படுறேனே. ஆனா அது வந்து மிதுன ராசிக்கு வாய்க்காது. சந்தோஷமா இருப்பீங்க. அதாவது கடைசி காலம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப வசதி வாய்ப்புகளோட நெனச்சதெல்லாமே சாப்பிடக்கூடிய, நெனச்சதெல்லாமே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலையில இருப்பீங்க. தசைகளின் புக்தியிலுமே அந்தரத்தில் 9 கிரகங்களுடைய பங்கு சிறு சிறு மாற்றத்துக்கு காரணமா அமைந்தாலும், ஒட்டுமொத்தமா மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் இருக்கும். மிதுன ராசியில பொறந்தவங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி, கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துட்டு இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் சரி, துல்லியமா நீதி வழங்குவதுல வல்லவங்க. நெருங்கிய நண்பர்கிட்ட கூட உதவி கேட்க தயங்குவீங்க. பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அதிக பாராட்டு கிடைக்கும். மத்தவங்கள அனுசரிச்சு போக தெரியாது. பதவி, சலுகை பெறுவதில சின்ன சின்ன தடைகள் வரும். பாகிஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன். மனசுல அப்பப்ப மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டு தான் இருக்கும். ஸ்தானம்ங்கிறது செலவையும் சேமிப்பையும் குறிக்கூடிய இடம். அதாவது இந்த ஸ்தானம். ஓகேங்களா? அதாவது வாக்குஸ்தானம். உங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, அது வந்து சேமிக்கிறதுக்கு வழி அமையாது. மூத்த உடன்பிறப்பு ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். உங்களுக்கு பாசம் இருந்தாலும் இளைய உடன்பிறப்பு ஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியா வருவதனால, இளைய உடன்பிறப்பு கிட்ட அதிக அன்பு காட்டுவீங்க. உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாக திகழ்வது வந்து துலாம். அதோட அதிபதி சுக்கிரன். இதனால இறையருள் வந்து உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி குரு. ஒரே இடத்துல வேலை பார்க்க விட மாட்டார். சில வந்து சுயதொழில் தொடங்கிறீங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்த வீடு யோகம் இருக்கு அப்படின்னு கேட்டினாக்க, புதன் ராசி அதிபதி. உங்களுக்கு வந்து வீடு அமைவது கொஞ்சம் தாமதமாகும். கல்வியில மேம்பட்டு விளங்குவதால வெளி மாநிலம், வெளிநாடு இது போன்ற வேலை நிமித்தமா மாறிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு சொந்த வீடு வாங்குவதுல வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவங்களுக்கு அமைறது அடுத்தப்பட்ட விஷயம். 45 வயசுக்கு மேல சொந்த வீடு அமையும். புதனுக்குரிய வழிபாட்டு தெய்வம் பார்த்தனாக்கா மதுரை மீனாட்சி அம்மன் தான். இந்த அம்மனை மனதார வணங்கி வந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சீக்கிரமா அழகான சொந்த வீடு அமையும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தருகிற நிறங்கள் அப்படிங்கிறது பச்சை, வெள்ளை, பழுப்பு. அதிர்ஷ்ட பூக்கள் நந்தியாவட்டை, மல்லிகை, வெண்தாமரை. இதுல வந்து மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், வெள்ளி, சனிக்கிழமை அதிர்ஷ்டம் வந்து சேரும். அதே போல நீங்க அணிய வேண்டிய மோதிரம் வைரத்தை வெள்ளி அல்லது பிளாட்டினத்துல பதித்து அணியலாம். அதே மாதிரி புதுசா ஏதாவது காரியங்கள் நீங்க செய்யறீங்க, முன்னெடுக்கிறீங்க அப்படின்னாக்க அது புதன்கிழமையில தொடங்குவதால வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் எந்த மாதம் வேணா இருக்கட்டும். 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி. இந்த எண்கள் வந்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது உங்க ராசிக்கு. அதே போல கூட்டுத்தொகையுமே இந்த எண்கள்ல வர மாதிரி தேதி வந்து நீங்க முயற்சி பண்ணலாம். இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நட்பு கிரகம். இதனால நீர் தொடர்பான தொழில்கள் கை கொடுக்கும். வெள்ளி ஆபரணம் தொடர்பான வியாபாரமே சிறப்பு தரும். அதே போல யோகம் தரக்கூடிய பலன்கள், வழிபாடுகள். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் வழிபடுவதும் சுக்கிரனையும் சனியும் வழிபாடு செய்யறதும் சிறப்பு. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் பும் புதாய நமக, சும் சுக்ராய நமக, சம் சனைச்சராய நமக. இந்த 3 மந்திரத்தையும், அதாவது புதன் பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இந்த 3 தெய்வங்களையும் ஒரு சேர அனுதினமும் மந்திரத்தால வழிபாடு செய்ய அதிர்ஷ்ட யோகம் கூடி வரும். இதுல ராசி அதிபதியான புதன் காற்று கிரகம் அப்படிங்கிறதுனால வீட்டுல குருவாயூர் அப்பரை வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை கொடுக்கும். மிதுனம் அப்படின்னாவே என்னங்க? இரட்டை. அதே மாதிரி ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் உங்களுக்கு ஏற்றவையாக அமையும். அதிலும் ஒரே தளத்துல இரட்டை பெருமாள் அருளும் தலம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். திருநெல்வேலியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல அமைந்துள்ள திருத்தொலை வில்லிமங்கலம், அதாவது 108 திவ்ய தேசங்கள்ல 2 திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்க மட்டும்தான். இரு கோயில்களையுமே நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். முதலாவதான திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளின் திருப்பெயர் தேவபரான். 2ஆவதான திருப்பதியில் அருளும் பெருமாளின் நாமம் அரவிந்த லோசனன். இந்த 2 தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே இனிமையா நடந்தேறும். நீங்க மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரக்காரர் அப்படின்னா திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வழிபடலாம். திருவாதிரை அப்படின்னாக்க சிதம்பரம் நடராஜரை தரிசித்து வழிபாடு செய்யலாம். புனர்பூஷம் அப்படின்னாக்க விருதாச்சலம் சேலம் வழியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மணவாள நல்லூரில் அருள் புரியும் கொளஞ்சி அப்பரை வழிபாடு செய்வதனால நீங்க தொட்டது எல்லாமே துலங்கும். ஒட்டு மொத்தமா மிதுன ராசிக்காரர்களுக்கு உடைய வாழ்க்கையுடைய அமைப்பை தெளிவுபடுத்தியாச்சு.
இதுல ஒரு ஜாதக கட்டத்துல 12 பாவங்கள் இருக்கும். லக்னம்ங்கிறது முதல் பாவங்க. அதுலேருந்து கணக்கு போட்டுருக்காங்க. 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம். இது வந்து உங்களுக்கு சாதகமான பாவங்கள். 5ஆம் பாவத்துல குருவோ சுக்கிரனோ இருந்துட்டா உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம். கல்வி ரீதியா, பிள்ளைகள் ரீதியா, கலை ரீதியா வெற்றியாளர்கள். 9ஆம் பாவத்துல குருவும் சூரியனும் இருந்துட்டா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். உங்க ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பாக்கியம், ஆன்மீகம், தர்மங்கிறது தான் 9ஆம் பாவம். இதுல வந்து குரு சூரியன் இருந்துட்டா நீங்க அங்க வந்து சக்சஸ். 10ஆம் பாவம் தொழில், கீர்த்தி, பேரு புகழ்னு சொல்றோம் இல்லையா, தொழில வெற்றி அடையணும்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல சூரியனும் சனியும் நல்ல நிலையில இருந்துட்டாக்க பெரிதளவுல பாதிப்பு வராது. ஏன்னா சனி பகவானும் சரி, சூரிய பகவானும் சரி, இது வந்து நாங்க அசுபகர்கள்னு சொல்லுவோம். ஏன்னா சூரிய பகவானே வந்து பார்த்தீங்கன்னா பாதி அசுபம் தான். அதே போல 11ஆம் பாவம் இது வந்து பார்த்தீங்கன்னா லாபம், நட்பு. ஸோ இந்த இடத்துல சனி பகவானும் குரு பகவானும் இருந்தால் நிறைய ஆதாயங்கள் உங்க வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். இதை அடுத்து 6, 8, 12, 4, 7 இந்த பாவங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய பாவங்கள். 6ஆம் பாவத்துல செவ்வாய், ராகு இருந்தா இது வந்து உங்க சுய ஜாதக பரிசோதனைங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இருந்துட்டா கடன், நோய், எதிரி வரும். 8ஆம் பாவத்துல ராகு, கேது இவங்க இருந்தா திடீர் பிரச்சனை, ஆயுள்ல சிரமம் வந்து சேரும். 12ஆம் பாவம் சனி, கேது அந்த இடத்துல இவங்க இருந்துட்டா செலவு, தனிமையில இருப்பீங்க, வெளிநாட்டுல சிக்கல் வரும். அதே போல 4ஆம் பாவம் அந்த இடத்துங்கள்ல சனி, ராகு இருந்துட்டா வீடு, குடும்பத்துல சிக்கல் வரும். 7ஆம் பாவம் ராகு, கேது இருந்துட்டா திருமணத்துல பிரச்சனை வரும். ஸோ இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் சரி பண்றதுக்கு நான் பரிகாரம் பின்னாடி சொல்றேன். அதே போல கிரக கூட்டணி புதனும் சனியும் சேர்ந்துட்டா தாமதமாகும், மன அழுத்தம் வரும். புதன், செவ்வாய் சேர்ந்துட்டா உங்களுடைய அதிபதி கூட சொல்றேன், கோபம், வாதம், சண்டை, சச்சரவு. புதன் கூட ராகு, கேது இருந்துட்டா குழப்பம், தவறான ஆலோசனைய பார்த்துருவீங்க. அதே போல சந்திர பகவான் பலவீனமா இருந்துட்டா மன அழுத்தம், அமைதியின்மை. அதே போல சனி வந்து 6, 8, 12 இந்த 6, 8, 12ங்கிறது நம்ம வந்து அசுப பாவங்கள்னு நாங்கள் ஜோதிட ரீதியா சொல்லுவோம். இந்த இடங்கள்ல சனி இருந்துட்டா கண்டிப்பா உடல் ரீதியா கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை 3த்தையுமே சேர்த்து கொடுத்துருவார். இப்போ வந்து ஒருவேளை இந்த கட்டங்கள்ல நான் சொன்ன பாவங்கள்ல இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா பயப்பட வேணாம். புதன் பகவானை ஃபர்ஸ்ட் நம்ம பலப்படுத்தணும். ஏன்னா நம்முடைய அதிபதி. புதன்கிழமையில பச்சை ஆடை அணிந்து விஷ்ணு வழிபாடு, அதே போல பச்சை பயிரை தானம் கொடுத்து ஓம் பிரீம் புத்தாய நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. புதனை வளப்படுத்திடலாம். அடுத்து சனி, ராகு, கேது சாந்தி. சனிக்கிழமைகளை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளெண்ணெய் தானம் கொடுக்கறது, எள் தானம் கொடுக்கறது சிறப்பு. அதே போல கருப்பு எள் தானம் கொடுக்கும் போது வாங்கல அப்படின்னாக்கா எள்ளு மிட்டாய் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க தானமா கொடுங்க. அதே போல நாக பூஜை, பிள்ளையார் வழிபாடு இந்த சனி பகவான், ராகு, கேது பிரச்சனையை சரி கட்டிடலாம். அடுத்து சந்திரனுடைய பலவீனத்தை நம்ம மேம்படுத்துறதுக்கு திங்கட்கிழமைகள்ல பால், அரிசி தானம் கொடுங்க. ஓம் சோம் சோமாய நமக இந்த மந்திரத்தை 108 முறை திங்கக்கிழமையில சொல்லுங்க. சந்திர பகவானை பலப்படுத்திடலாம். அதே போல செவ்வாய் பகவானை நம்ம வந்து வலுப்படுத்தணும், அவரை வந்து சாந்திப்படுத்தணும். அவர் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னாக்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு, அதே போல சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செவ்வாய்க்கிழமையில செய்யறது சிறப்பு. இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு உயர்வான வாழ்க்கை யாருக்கும் அமையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். மற்ற ஜோதிடர்கள் எவ்வளவு வந்து சார்ஜ் பண்றாங்க நமக்கு தெரியாது, நமக்கு அந்த பழக்கம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டுதலோட எல்லாரும் நல்ல வாழ்க்கையே வாழணும், நல்லது கடத்தை தெரிஞ்சுக்கணும், தெய்வத்தை மட்டும் நம்பணும். புரியுதுங்களா? ஆனா நம்ம செய்யக்கூடிய வேலையில நீதி, நேர்மை இது எல்லாமே வந்துட்டு துணை நிற்கணும். இது இருந்துட்டா போதுங்க, எந்த இடங்கள்லயும் நீங்க சரிஞ்சு போக மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மிதனத்திற்கான பதிவுங்கிறது இதை நான் பேசுனது எனக்கு பெரும் புண்ணியம் தான். கடவுளுடைய அனுகிரகத்தினால இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு இந்த பதிவை நான் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்குங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு புதன் பகவானை பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. பெருமாளை பிடிக்கும்னு நினைச்சாலும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் குலதெய்வங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதோட உங்களுடைய ராசி கட்டத்துல புதன் எங்க இருக்காரு, அவருடைய கூட்டணியில ஏதாவது கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கா, இதையும் தெளிவுபடுத்துங்க. இதோட உங்கள யாருக்காவது ஆரோக்கிய குறைபாடு இருக்கு, உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும்னு நினைச்சா, உங்களுக்காக நாங்க இங்க பூஜைகள் செய்யணும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல உடைய பெயர், ராசி, நட்சத்திரம் மற்றும் குலதெய்வத்துடைய பெயரையும் சேர்த்து பதிவிடுங்க. கண்டிப்பா கடவுள் வந்து கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில கூடிய எல்லா சிக்கல்களையும் சரி செய்து கொடுப்பார். கண்டிப்பா மிதனராசி ஜெயிக்கிறது உறுதி. மிதனராசியில பிறந்ததே புண்ணியம்தான். நீங்க இது நாள் வரைக்கும் வந்துட்டு சோர்ந்து போய் இருந்தா கூட நான் சொல்றேன், புதன் துணை இருக்கு, புத்தி உனக்கு கையில இருந்தா எப்பேற்பட்ட வீழ்ச்சியுமே வந்துட்டு ஒரு கை பார்த்துடலாம். ஸோ வெற்றியாளர்கள் நாம பிறவிலேயே வெற்றி கொள்ள பிறந்தவங்க, அதை மறந்து இருந்துடாதீங்க. என்னங்க வெற்றி அடைஞ்சிடலாமா? நம்மளை ஏழமா பார்த்தவங்க மூஞ்செல்லாம் கரியை பூசிடலாமா?
முடியுங்கிற நம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. உங்களால முடியாது, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லங்கிறத உங்களுடைய ராசியையும், உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும், உங்களுடைய ராசி கட்டங்களையும் எல்லாத்தையும் வைத்து நான் அழகா தெளிவுபடுத்தி சொல்லிட்டேன். இதுக்கு மேலயும் என்னால முடியாது. இதுக்கு மேலயும் என் வாழ்க்கை இப்படி கஷ்டம், சிரமம், இப்படி எதிர்மறையான சிந்தனைகள் ஏதாவது இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு நேர்மறையா சிந்திங்க. உங்களால முடியாது. இந்த உலகத்துல யாராலயும் முடியாது. நீங்க தான் தெய்வம். நீங்க தான் எல்லாமே. ஏன்னா உங்களுக்குள்ள தெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கு. அதை வெளிக்கொண்டு வாங்க. சில சூழ்ச்சிகள் உங்களை இது நாள் வரைக்கும் கண்ணையும் கட்டி இருண்ட ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி வச்சிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அந்த இருட்டு ரூமையும் திறந்து விட்டாச்சு. உடைய கண் கட்டையும் அவிழ்த்தாச்சு. இனி இந்த உலகம் ரொம்ப பிரகாசமானதுங்கிறத நீங்க தான் வெளிச்சம் கொண்டு வரணும். உடைய 2 கண்கள் தான் உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடியது. அதை மறந்துடாதீங்க. உடைய பலம் என்ன, பலவீனம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. வெற்றி உங்க பக்கம். தெய்வங்கள் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்த்துக்கள்.